இலங்கை அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் அனுரகுமார திசநாயக்க தொடர்ந்து முன்னிலை. 16 மாவட்டங்களின் முடிவுகள் வெளியான நிலையில் சுமார் 54% வாக்குகள் பெற்றுள்ள திசநாயக்க அதிபராக வாய்ப்பு. அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் நடைபெற்ற குவாட் உச்சி மாநாடு. பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஆகியோர் பங்கேற்பு. குவாட் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவது மனித குலத்திற்கும் முக்கியமானது. அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதியான தீர்வை ஆதரிக்கிறோம் என குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குவாட் மாநாட்டிற்கு முன்பு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை அவரது இல்லத்தில் சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இருவரும் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடியிடம் இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட பழங்கால பொருட்கள் ஒப்படைப்பு. 297 பொருட்களுடன் சேர்த்து இதுவரை 578 பொருட்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல். அமெரிக்காவில் பழங்கால பொருட்கள் திருப்பி அளிக்கப்பட்டது கலாச்சார சொத்துக்களின் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் வலுவான செயல். அதிபர் ஜோ பைடன் மற்றும் அமெரிக்க அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. நியூயார்க் நட்சத்திர விடுதிக்கு வரும் பிரதமர் மோடியை வரவேற்க நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. பிரதமர் மோடிக்கு பரிசளிக்க கைவினை படங்களை கொண்டு வந்த புலம்பெயர்ந்த இந்தியர்கள். ஓபிஎஸ், வைத்திலிங்கம் உள்ளிட்டோரை அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. சென்னை ஜே நகர் மேற்கு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். திமுக கூட்டணியில் ஆரம்பித்துள்ள புகைச்சல் விரைவில் பற்றி எரியும். கூட்டணி இல்லை என்றால் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. மக்கள் நலன்களுக்கான நமது நட்பு பயணம் தொடரட்டும் என கமல்ஹாசன் நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்க்கும் குழுவை கலைக்க வேண்டும். பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானது என மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கல்வி நிறுவனங்களில் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் போதிப்பதன் மூலம் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க முடியும். சென்னை அருகே நடைபெற்ற கல்லூரி விழாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு திட்டமிட்டபடி அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேட்டி. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது திமுக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதாக ஓபிஎஸ் கண்டனம். வழக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்படும் எனவும் அறிக்கை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 37 பேர் கைது. இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தல்.
சென்னை கடற்கரை தாம்பரம் மின்சார ரயில் சேவை இன்று ரத்து. பணிமனை பராமரிப்பு பணிகள் காரணமாக இரவு 8 மணி வரை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கொடைக்கானலில் 5 லிட்டருக்கும் குறைவான பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தினால் 20 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிப்பு. பசுமை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க அனுமதி. அருவி மற்றும் ஆற்றங்கரையில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதி வழங்கி உத்தரவு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்டார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். இன்று முதல் 11 நாட்கள் விரதமிருக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ரம்ஜான் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு 2 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி. பெங்களூர் அருகே இளம் பெண்ணை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்த கொடூரம். தலைமறைவாக உள்ள நபருக்கு போலீசார் வலைவீச்சு. புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 10வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி அபார வெற்றி. இன்று நடைபெறும் இறுதி சுற்றில் வென்று தங்கப் பதக்கத்தை வெல்லுமா என எதிர்பார்ப்பு. விருது பட்டியலுக்கு தேர்வாகி இருக்கும் வீரர்கள் விவரத்தை வெளியிட்ட சர்வதேச ஹாக்கி சம்மேளனம். திறந்த சர்வதேச ஹாக்கி வீரர் விருது பட்டியலில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் இடம்பிடிப்பு.